MX Player. So இந்த ஆப்ல இருக்கிற 4 unknown tricks பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். So வீடியோக்குள்ள போறதுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணுங்க. சேனலோட அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ நீங்க ஷேரில் எப்படி வந்து ஃபைல்ஸ் நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்களோ அதே மாதிரி MX Playerல நீங்க வந்து ஃபைல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நீங்க வந்து MX Player ஆப் வந்து நீங்க வந்து அப்டேட் பண்ணிருக்கலாம். ஸோ MX Player ஆப் நீங்க வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படின்னா Play Storeல போய் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணல லெஃப்ட் சைடு மெனு ஐகான் இருக்கும். அது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணி நீங்க ஃபைல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் நீங்க வந்து கிளிக் பண்ண உடனே சென்ட் ரிசீவ் அப்படி இருக்கும். ஸோ நீங்கள் சென்ட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ யாருக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ண போகிறீங்களோ அவங்க வந்து ரிசீவ் பண்ணணும். சேம் நீங்கள் வந்து ஷேரில் எப்படி வந்து நீங்கள் ஃபைல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதில் நீங்கள் வந்து ஃபைல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பீடும் வந்து ஷேரிட் மாதிரியே தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா Play Store இந்த ஆப் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே அண்ட் பாஸ். ஸோ நீங்கள் MS Playerல வீடியோ பார்த்துக்கும் போது பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீன் மேலே டேப் பண்ணி தான் நீங்கள் வந்து பாஸ் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் நம்ம டபுள் டேப் பண்ணி நீங்கள் வந்து பாஸ் பண்ணிக்கலாம். டபுள் டேப் பண்ணி நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு ஆப்ஷன் மட்டும் எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணிங்கன்னா நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்னா செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணோடனே பிளேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. பண்ணோடனே மூணாவது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணோடனே டபுள் டேப் ப்ளே அண்ட் பாஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து டிக் மார்க் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் MS Playerல வீடியோ பார்த்துட்டு போது டபுள் டேப் பண்ணி அப்படின்னா பாஸ் ஆகும். டபுள் டேப் பண்ணி அப்படின்னா ப்ளே ஆகும். ஸோ ஸ்க்ரீனை டேப் பண்ணி நீங்கள் வந்து பாஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா டபுள் டேப் பண்ணி நீங்கள் வந்து ப்ளே அண்ட் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்ககிட்ட இருக்கிற வீடியோஸ் நீங்கள் வந்து ஹைட் பண்ண அப்படின்னா Play Storeல ஆப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி நம்ம வீடியோஸ் வந்து ஹைட் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் எல்லாமே MS Playerல நீங்கள் வந்து ஹைட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சிம்பிள் ஆப்ஷன் வந்து இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து வீடியோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த வீடியோ வந்து ஹைட் பண்ணமோ அந்த வீடியோ வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரீநேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். டாட் மட்டும் ஃபஸ்ட்டு வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஒரே ஒரு டாட் மட்டும் கொடுத்துட்டு ஓகே பண்ணிடுங்க. ஓகே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணோம்னா அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஹேட் இருக்கும். ஸோ அந்த ஃபைலை நீங்கள் அகைன் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. MS Player செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு லிஸ்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷன் லிஸ்ட் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ இடன் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து டிக் மார்க் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஹைட் பண்ண ஃபைல்ஸ்லாம் வந்து காமிக்கும். ஸோ நீங்கள் என்ன ஃபைல் நீங்கள் வந்து டாட் வச்சு ஹைட் பண்ணலாம் அந்த ஃபைல்ஸ்லாம் வந்து அதில் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணாதான் நீங்கள் ஹைட் பண்ண ஃபைல்ஸில் வந்து ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஹைட் பண்ண ஃபைல்ஸ் வந்து பார்த்துக்கலாம். அப்படி வேணும் அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு நார்மலாக அந்த வீடியோ இருக்கணும் அப்படின்னா நீங்கள் டாட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் அந்த ஃபைல்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஹைட் பண்ணோம் அப்படின்னா ஒரே ஒரு டாட் வச்சு நீங்கள் வந்து ஹைட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் ப்ளே MS Player நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது பேக் பட்டன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த வீடியோ வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் நான் வீடியோஸ் பார்க்குறேன் எனக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. செட்டிங்ஸில் ப்ளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பேக்ரவுண்ட் ப்ளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்/ஸ்பிட் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே வீடியோ அண்ட் ஆடியோ அண்ட் பேக்ரவுண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் ப்ளேன்னு ஒரு ஆப்ஷன் கீழே இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். ஸோ MS Player நீங்கள் எந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு பேக்ரவுண்டில் தான் வந்து ப்ளே ஆகும். ஸோ MS Player ஆப் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனை வந்து ஆஃப் பண்ணாலும் நீங்கள் ப்ளே பண்ண வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்து ப்ளே ஆகணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் எதனா வீடியோ சாங்ஸ் வந்து பார்த்துட்டீங்க எனக்கு சாங் மட்டும் ப்ளே ஆகணும் எனக்கு வீடியோ வந்து வேணும் MS Player ஆப் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபோன் வந்து ஆஃப் பண்ணணும் எனக்கு பேக்ரவுண்டில் மட்டும் ப்ளே ஆகணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன ட்ரிக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஓல்டு வெர்ஷனில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா MS Player ஆப் வந்து நீங்கள் வந்து Play Storeல நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ் பண்ணிச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பண்ணி கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ பார்த்தது ரொம்ப நன்றி. கற்போம் கற்பிப்போம். Yes.